மீண்டும் வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். என்னோடு கூட வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்வீர்களேனால் தேவனுடைய வார்த்தையை சற்று தியானிக்கிறதற்கு நலமாயிருக்கும். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21, 22, 23 வேத வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21, 22, 23 வேத வசனங்கள். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்று சொல்லி சத்திய வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் கிருபையினாலே இரக்கத்தினாலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது என்பதை இந்த நாளிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது, எபேசியருக்கு எழுதும் பொழுது இப்படியாக தன்னுடைய 1வது நிருபத்தில் எழுதுகிறதை நாம் வாசித்தோம். என்ன எழுதியிருக்கிறார்? அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து. யாரை? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருக்கு அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். கவனிக்க வேண்டாம், வேதம் அழகாய் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய பிதாவினுடைய வலது பாரிசத்திலே உட்கார வைத்துவிட்டு எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்துக்கு கீழே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பாதம் விசேஷ விதமானது. அவருடைய பாதம் நாம் எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களையும் நிறைவான பலன்களையும் தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் கொண்டு வருகிற ஒரு பாதமாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருப்பதை வெறுத்து விடுகிறார்கள். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய கிருபையை வெறுக்கிறார்கள், வேத வாக்கியங்களை வெறுக்கிறார்கள், தேவனுடைய பாதத்தை வெறுத்து ஒதுக்குகிறார்கள். தேவனுடைய பாதத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வானம் எனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொல்லுகிறார். கவனிங்கள், தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் விசேஷ விதமாய் தேவனுடைய பாதத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் ஒப்பு கொடுப்பானேயானால் அவனுடைய வாழ்க்கையில் பல மாறுதல்கள் உண்டாகும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி இருக்கிறார்கள், தன்னை அர்ப்பணித்து இருக்கிறார்கள், தேவனுடைய பாதத்தில் தன்னை சமர்ப்பித்து இருக்கிறார்கள். சமர்ப்பித்த பொழுது வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கிறது, ஜீவிதத்தில் மாற்றம் வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்க நீங்கள் ஆயத்தம் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள அது ஒரு வாசலாய் முடியும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகமில்லை. கவனிங்கள், நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம், அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நெருக்கப்பட்டவர்களாய் வாழலாம், பிறருடைய நெருக்குதல் உங்களை சோதனைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வியாதி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை எதிர்காலத்தை குறித்த எண்ணங்கள், எதிர்காலத்தை குறித்த காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் அன்போடு தைரியமாய் ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக சொல்ல முடியும். என்னவென்று சொன்னால், நீ தேவனுடைய பாதத்தில் உன்னை அர்ப்பணிக்க நீ ஆயத்தம் என்று சொன்னால்
நீ தேவனுடைய பாதத்தில் முற்றிலும் உன்னை சமர்ப்பிக்க நீ ஆயத்தம் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்றி போட பிசாசு என்னை வேதனைப்படுத்துகிறேன் ஐயா, என் வீட்டிலே பிரச்சனையின் மேல பிரச்சனை, எனக்கும் என் புருஷனுக்கும் ஆமென் ஒரே சண்டை, எனக்கும் என் மனைவிக்கு சண்டை, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சண்டை, ஆமென் வேதனையின் உச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரே ஒரு விசை ஆமென் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்த நீங்கள் ஆயத்தம் என்று சொன்னால், நான் தைரியமாய் உங்களுக்கு சொல்ல முடியும், என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் ஜீவிதத்தை ஆமென் மாற்றி போட்டு உங்கள் ஜீவிதத்தை ஆசீர்வதித்து உங்கள் ஜீவிதத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்ப என் ஆண்டவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆகையால் என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவனுடைய பாதத்தில் எந்த மனிதர்கள் எல்லாம் விழுந்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகியிருக்கிறது, வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகியிருக்கிறது, வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகியிருக்கிறது என்பதை வேதத்தில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால் தைரியமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களேயானால் ஆமென் வேதம் சொல்கிறது சகலவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தாத எதுவுமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். ஆமென். இந்த உலகத்தில் நாம் காண்கிற எல்லாமே நம்முடைய எல்லாவற்றையும் என் ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் அவருடைய பாதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்து உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஜீவிதத்தை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே அர்ப்பணம் செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதத்தில் ஒரு சிலரை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அநேகர் மனுஷனுடைய கால்களில் விழுந்த அநேகர் உண்டு, தூதர்களுடைய கால்களில் விழுந்தவர்கள் உண்டு, ஆண்டவராகிய கர்த்தருடைய கால்களில் விழுந்தவர்களும் உண்டு. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கால்களில் விழுந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய பாதத்தில் தான் விழுந்த பின்பு அவருடைய வாழ்க்கை எப்படி மாறினது என்பதை வேதத்திலிருந்து நான் சில பகுதிகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுவீர்களேனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம் 29 30வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேய கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். கவனிக்க வேண்டாம், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கலிலேயா என்று சொல்ல கடல் அருகே வந்து, கலிலேயா கடல் அருகே இருக்கிற ஒரு மலையின் மேல் ஏறி அந்த மலையில ஒரு இடத்திலே உட்கார்ந்தார். பட்டணத்தில் இருந்து, கிராமங்களில் இருந்து அநேக வியாதியஸ்தர்களை அழைத்து வந்தார்கள். ஏனென்றால் இயேசு சுகமாக்குறார். இயேசுவை யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்களெல்லாம் சுகமாகி இருக்கிறார்கள். யாரெல்லாம் இயேசுவை தொட்டார்களோ அவர்களும் சுகமானார்கள். இயேசு யாரையெல்லாம் தொட்டாரோ அவர்களும் சுஸ்தமாகி இருக்கிறார்கள். ஆகையினால இயேசு எங்கே வருகிறாரோ அங்கெல்லாம் வியாதியஸ்தர்களை அழைத்து வந்து அவருடைய பக்கத்தில் விடுகிறது, அவருடைய அருகில் விடுகிறது, அவருடைய பாதத்தில் விடுகிறது வழக்கமாக இருந்தது. ஆகையினால கலிலேயா கடல் அருகே ஒரு மலையிலே அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த கிராமத்தில் இருந்து வேதம் சொல்லுகிறது, சப்பானிகள், குருடர்கள், சப்பானிகள், நடக்க முடியாதவர்கள், கால் ஊன்றி நடக்க முடியாது, ஆமென், தன் வாழ்க்கையில நொண்டி நொண்டி நடக்கிற ஒரு அனுபவம், ஆமென். மாத்திரமல்ல, குருடர், பார்வை இல்லாதவர்கள், வாழ்க்கையில பார்க்க முடியவில்லை, எல்லாம் இருள் சூழ்ந்த நிலைமைகள், எல்லாம் இருள்தான், ஒன்றும் வெளிச்சம் ஒன்றும் பகுத்தறிய முடியாது. காமேன், அவனுடைய நிறத்தை பகுத்தறிய முடியாது, தன் பிள்ளைகளை பார்க்க முடியாது, பெற்றோரை பார்க்க முடியாது, ஆமேன், நாம் ரசிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய காரியங்களை அவர்களால் கண்டுணர முடியாது. குருடர்கள், பார்வை இல்லாதவர்கள், ஆமேன், ஊமையர், வாய்ப்பேச முடியாதவர்கள், ஆமேன், பேச்சு இல்லாதவர்கள், ஆமேன், ஊனர், பலவிதமான ஊனம், பலவிதம் சரீரங்களில் பல விதமான ஊனர் முதலிய அநேகரை
அநேகரை, ஒருவர் அல்ல, 2 பேர் அல்ல, வேதம் சொல்கிறது அநேகரை அழைத்து கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் வந்து அவருடைய பாதத்திலே வைத்தார்கள். இயேசு ஒரு மலையிலே ஒரு உயர்ந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். வியாதியஸ்தர்கள், ஊனர்கள், குருடர்கள், செவிடர்கள், ஊமையர்கள், நொண்டியானவர்கள், முடமானவர்கள் எல்லாரையும் அழைத்து வந்து இயேசுவினுடைய பாதத்திலே வைத்தார்கள். பிரியமான தேவப்பிள்ளையே, நடந்தது என்ன? என் சத்திய வேதம் சொல்கிறது, அவர்கள் எல்லாரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினார், சுகமாக்கினார். உன்னுடைய வாழ்க்கையில கூட நீ பலவீனமாய் இருக்கிறாய் அல்லவா? என் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து பார். தேவனுடைய பிள்ளையே, உன்னை விடுதலையாக்க என் ஆண்டவராகிய கர்த்தர் வல்லவர். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை நீ கண்டுகொள்ள முடியும். நான் வீட்டிலே தான் இருப்பேன், எனக்கு கர்த்தர் சுகம் தருவார் என்று தர வேண்டும் என்று சொன்னால் அது நடவாத காரியம். ஒன்று செய்ய வேண்டாம். என்ன கஷ்டப்பட்டாவது, எந்த வேதனைப்பட்டாவது, யாரை பிடித்தாவது நீ தேவனுடைய பாதத்திலே வந்து, தேவனுடைய ஆலயத்திலே வந்து, தேவனுடைய சமூகத்திலே வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே நான் பலவீனனாய் இருக்கிறேன், நான் ஊனனாய் இருக்கிறேன், நான் முடவனாய் இருக்கிறேன், நான் குருடனாய் இருக்கிறேன், நான் ஊமையனாய் இருக்கிறேன், நான் பலவிதமான ஊனமுடையவனாய் இருக்கிறேன், என்னால் மற்றவர்களைப் போல நடக்க முடியவில்லை, மற்றவர்களைப் போல பேச முடியவில்லை, மற்றவர்களைப் போல ரசிக்க முடியவில்லை, மற்றவர்களால் பார்க்க முடியவில்லை, நான் எல்லாவற்றையும் விட நான் பலவீனனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீ சொல்லுவாயானால், எனக்கு பிரியமான தேவப்பிள்ளையே, நான் தைரியமாய் சொல்ல முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே எந்த வியாதியஸ்தர்கள் எல்லாம் வந்தார்களோ அவர்கள் எல்லாரும் சொஸ்தமாக்கப்பட்டார்கள். ஒருவராகிலும் அவர்கள் வெறுமனே திரும்பினது இல்லை. ஒரு முறை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு திமிர் வாதம் பிடித்த மனிதனை கொண்டு வந்தார்கள். அவன் படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியவில்லை. கவனியுங்கள், வேதம் சொல்கிறது 4 பேர் அவனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். மேற்கூரையை பிரித்து கட்டிலோடு கூட இயேசுவின் அருகிலே இறக்கினார்கள். கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை கண்டு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், என் மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, திடன்கொள், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். வேதம் சொல்கிறது அவன் அப்படியே செய்தான். அவன் நேரம் வரை, அவ்வேளை வரை அவன் வியாதியாய் இருந்தான், அவன் திமிர்வாதம் உடையவனாய் இருந்தான், அந்த வாழ்க்கையிலே நடக்க முடியவில்லை, பேச முடியவில்லை, எந்திரிக்க முடியவில்லை, படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் அவன் படுக்கையோடு இயேசுவின் அண்டையிலே வந்தான். ஒருவேளை நீ படுக்கையில் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, உன் படுக்கையின் அனுபவத்தை மாற்றும்படியாக என் ஆண்டவர் இந்த வார்த்தையை உனக்கு அனுப்புகிறார். உன் படுக்கையின் வேதனையை மாற்றும்படியாக நீ தேவனுடைய சமூகத்திலே வா, நீ தேவனுடைய பாதத்திலே வா, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படி, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், தேவனாகிய கர்த்தர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய பாதத்திலே வந்த யாரையும் அவர் சும்மா விட்டது இல்லை. ஆமென். வேதம் சொல்கிறது மத்தேயு 15வது அதிகாரம் 30வது வசனம், அவர்கள் எல்லாரையும் சுஸ்தப்படுத்தினார்கள். ஒருவர் கூட வந்த வண்ணமாய் போகவில்லை, ஒருவர் கூட வெறுமனாய் போகவில்லை. நீ ஒருவேளை வியாதியோடு இருக்கலாம், நீ ஒருவேளை பிரச்சனையோடு இருக்கலாம், நீ ஒருவேளை நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசுவண்டை வந்து பார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன் அனுபவம் மாறி ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள என் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்ய, தயவு செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் அது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். வேதம் சொல்கிறது, யவீரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெப ஆலயத்தினுடைய தலைவன், ஜெப ஆலயத்தில் தலைவனாய் இருக்கிற ஒரு மனிதன் யவீரு என்று சொல்லக்கூடியவன். வேதம் சொல்கிறது அவனுடைய மகள் வேதனையோடு மரண படுக்கையில் இருக்கிறாள்.
இப்பொழுது மரிப்பாளா அல்லது கொஞ்ச நேரம் தாண்டி மரிப்பாளா இல்லை நாளைக்கு மரிப்பாளா என்று ஆமென் ஒரு மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு ஆமென் இங்கே பக்கத்தில் இருக்கிறார் என்று அறிந்தவுடனே ஜெபாலய தலைவன் அநேகரை இயேசு சொஸ்தமாக்குறாரே, அநேகரை விடுதலையாக்குகிறாரே என்று சொல்லி அறிந்து அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? நேர இயேசுவினிடத்திலே போய், இயேசுவே, என்னுடைய மகள் வேதனையோடு இருக்கிறாள், அவள் மரண அவஸ்தைப்படுகிறாள், அவருடைய மரண பாதையை, அவருடைய மரண அவஸ்தையை நீர் மாற்ற வேண்டும், என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி இயேசுவினுடைய பாதத்திலே போய் விழுந்தான். பிரியமான தேவப்பிள்ளையே, வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென். இந்த 24வது வசனம் சொல்லுகிறது, மார்க் 5வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, அவர் அவனோடு கூட போனார். கவனிக்க வேண்டாம். என் அருமையான தகப்பனே, தாயே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சுதந்திரமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால், உன் பிள்ளைகளுடைய வியாதி பிள்ளையை விட்டு மாற வேண்டுமானால் நீ இயேசு அண்டையிலே வருவாயானால் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டு. பாருங்கள், தகப்பன் தன் பிள்ளைக்காக அவன் ஜெபாலயத்தினுடைய தலைவனாய் இருக்கிறான். ஒரு ஜெபாலயத்துக்கு ஒரு தலைவன். இவன் கீழே அநேகர் இருக்கிறார்கள். ஆனாலும் இவன் தன் பிள்ளைக்காக, தன் மகளுக்காக, மரண படுக்கையிலே இருக்கிற தன்னுடைய பிள்ளைக்காக அவன் போராடி இயேசுவினுடைய பாதத்திலே போய் விழுகிறான். கவனிங்கள், வேதம் சொல்கிறது அவரோடு கூட போனார். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 35வது வசனம், அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் சிலர் வந்து, இதற்கு நடுவில் ஒரு சம்பவம் நடக்கிறது. 12 வருட பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு இயேசுவினிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டவள் அவள் சுஸ்தமாகிறாள். அதற்கு பின்பு அவளோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, இப்பொழுது தகப்பன் முன்னாடி வந்து தன் மகளுக்காக இயேசுவினுடைய பாதத்தில் விழுகிறான். பின்னாடி வேலைக்காரர்கள் வந்து சொல்கிறார், நீர் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே இந்த சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? பாருங்கள், ஜெபாலய தலைவன் தன் பிள்ளை உயிர் பிழைத்து விடுவாள், அந்த பிள்ளைக்கு ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும், அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு இயேசுவினுடைய பாதத்திலே வந்து விழுந்தாள். அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுடைய வீட்டிலிருந்து வந்து சொல்லுகிறார்கள், போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம். வேலைக்காரர்களுடைய எண்ணம், இனி அவள் மரித்து போனால் இனி எழும்புவதில்லை, இனி அவள் எழுந்திருக்க முடியாது, இனி யாரும் அவளுக்கு அந்த கடந்து போன ஜீவனை கொண்டு வர முடியாது என்று சொல்லித்தான் சொல்லுகிறார்கள், போதகரை நீர் வருத்தப்படுத்த வேண்டாம், உன்னுடைய மகள் மரித்து போனாள். பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். பிரியமான தேவப்பிள்ளையே, தகப்பன் தன் பிள்ளையினுடைய ஜீவனுக்காக இயேசுவினுடைய பாதத்தில் வந்து விழுந்த பொழுது இயேசு என்ன செய்கிறார்? பயப்படாத, தைரியம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ பயப்படாத என்று சொல்லி எவீருனுடைய வீட்டுக்கு கடந்து போனார். எல்லாரும் கேவலமாய் பேசினார்கள், ஒரு வேதனையோடு கூட பேசினார்கள். இயேசு சொன்னார், அப்புறம் பொங்கல், இந்த பிள்ளை மரிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள். இந்த வார்த்தையை கேட்டவுடனே எல்லாரும் என்ன செய்தார்கள்? சிரித்தார்கள். பிரியமான தேவப்பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, 40வது வசனம் சொல்லுகிறது, அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோட வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித் தாகுமி என்றார். அதற்கு சிறுபெண்ணே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். வேதம் சொல்கிறது, தன் பிள்ளைக்காக, தன் மகளுக்காக தகப்பன் இயேசுவினுடைய பாதத்திலே வந்து விழுந்தான். மரித்து போன 12 வயதுள்ள ஒரு சிறுமியை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். என் பிரியமான தேவஜனமே, நீ விசுவாசிக்க கூடுமானால் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும், உன் தகப்பனுடைய வாழ்க்கையிலையும், உன் தாயினுடைய வாழ்க்கையிலையும்
என் தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவர் என்பதை நீ அறிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் நான் உனக்கு சொல்ல முடியும், கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை உன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். நீ தேவ பாதத்தில் விழு, மனுஷனுடைய கால்களிலே போய் விழாத, மருத்துவனுடைய கால்களில் விழுவதை விட நீ தேவனுடைய சமூகத்தில் ஆமென் நீ விழுவாயானால் ஆமென் என கருமையான தேவ ஜனமே, நிச்சயமாய் நான் சொல்ல முடியும், ஆமென் கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் எனால் அதில் 8வது வசனம் சொல்கிறது, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். கவனிக்க வேண்டாம், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு பேதுருவும் அவருடைய கூட்டாளிகளும் மிகுந்த சிரமத்தின் நடுவில் ஒன்றுமில்லாமல் நிற்கிறார்கள். இயேசு அந்த படகுல ஒன்றில் ஏறி ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிவிட்டு இயேசு சொல்கிறார், படகை ஆழத்திலே தள்ளி போய் வலையை போடு என்று சொன்ன பொழுது வலையை போட்டார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், அந்த கடலினுடைய சகல ரகசியங்களையும் அறிந்து கொண்டிருந்த பேதுருவாலே எண்ண முடியாத ஆமென் சிந்திக்க முடியாத அற்புதத்தை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்தார். ஆமென். வலைகள் கிழியத்தக்கதாக, 2 படகுகளும் நிரம்பத்தக்கதாக ஆமென் அற்புதங்களை கத்தச் செய்தார். இதை பார்த்த உடனே பேதுரு வேகமாய் ஓடி வந்து இயேசுவுடைய பாதத்திலே விழுகிறார். பிரியமான தேவ பிள்ளையே, நடந்தது என்ன? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ இனி மீன் பிடிக்கிறவன் அல்ல, மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி பேதுருவை அப்போஸ்தலன், பிரதான அப்போஸ்தலனாய் உயர்த்தி, பிரியமான தேவ பிள்ளைகளே, பெந்தெக்கோஸ்தே நாளிலே அவனுடைய ஒரே பிரசங்கத்தினாலே ஆமென் 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே. ஏன்? காரணம் என்ன? என் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்த அந்த விழுகை. பிரியமான தேவ பிள்ளையே, வேதத்தை நீ வாசிக்கும் போது சீமோன் பேதுருவை பார்த்து என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பாறையாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் பேதுருவுக்கு ஒரு பெரிய அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்து பேதுருவை கர்த்தர் உயர்த்தினார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ தேவனுடைய பாதத்திலே நீ விழ ஆயத்தம் என்று சொன்னால் நிச்சயமாய் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க, உன்னை உயர்த்த உன் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை கூட வாசியுங்கள். ஆமீன். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தேனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். கவனிங்கள், ஒரு கிராமத்தில் 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். இயேசு அந்த குடும்பத்தை மிகவும் அதிகமாய் நேசித்தார். ஆனால் அந்த சகோதரன் மரித்து போனான். 3-4 நாட்களுக்கு பிறகு 4வது நாள் இயேசு வருகிறார். இதை அறிந்து வரும்பொழுது ஆமென் வேதம் சொல்கிறது, அந்த சகோதராகிய ஒருத்தி ஓடி வந்து இயேசுடைய பாதத்தில் விழுந்தாள். விழுந்து சொல்லுகிறாள், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தேனால் என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டானே. அடுத்த வேத வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களேனால் இந்த வார்த்தை, இந்த சகோதரி இயேசுடைய பாதத்தில் விழுந்து இவர் சொன்ன அந்த வார்த்தை இயேசுவை கலங்க பண்ணிட்டு இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ பிரச்சனையாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ இயேசுவண்டையில் வந்து இயேசுடைய பாதத்தில் விழுந்து, இயேசுவே என் வறுமையை நீ போக்கவுமாலே முடியும் என்று சொல்லுவாயனால் நிச்சயமாக நான் உனக்கு சொல்ல முடியும், என் ஆண்டவனுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறவர். அந்த சகோதரி இயேசுடைய பாதத்தில் விழுந்தாள். மரித்து நாறிப்போன லாசருடைய சரீரத்தை உயிரோடு எழுந்திருக்க செய்து அநேகருக்கு சாட்சியாய் நிலைநிறுத்தினார் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நீயும் அவருடைய சமூகத்தில் விழ நீ ஆயத்தம் என்றால் உன்னுடைய வாழ்க்கையும் மாற்ற, நாறிப்போறவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட கர்த்தர் வல்லமை உடையவர். ஆகையினால் ஆண்டவருடைய பாதத்தில் விழுங்கள்.
தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்துக்கு கீழே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீ அவருடைய பாதத்தில் இருந்து நீ அவருடைய பாதத்தில் விழுவாயினால் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட, உன் ஜீவிதத்தை மாற்றி போட, உன் ஜீவிதத்தில் ஒரு நன்மை உண்டாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கிருபை உள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நல்ல பொழுதுல இயேசுவின் பாதத்திலே விழுந்த சிலரை குறித்து வேதத்திலே வாசித்து தியானித்தோம். அவர்கள் இயேசுவினுடைய பாதத்திலே விழுந்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாயிருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவினுடைய பாதத்திலே விழுந்து இயேசுவினிடத்திலே இருந்து நன்மையும் கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று தகப்பனே உம்முடைய பாதத்திலே தந்து செபிக்கிறேன். என் மீட்பராம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய பாதத்தில் விழுங்கள். அவருடைய பாதம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அவருடைய பாதத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.